வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்ட் டு மம்மே. ஒன் பீஸ்ல நிறைய பைரேட் க்ரூ வந்து இருப்பாங்க. பைரேட் க்ரூ அப்படின்னாலே மஸ்டா இருக்க வேண்டிய ஒரு சில பொசிஷன்லாம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஸ்வாட்ஸ்மேன், குக், டாக்டர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில பேர் அந்த பைரேட் க்ரூல இருந்தா மட்டும்தான் அவங்களோட எய்மை அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். அது எவ்வளவு சின்ன எய்மா கூட இருக்கலாம். ஒரு ட்ரெஸரை ஃபைண்ட் பண்றதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பிளேஸை ஃபைண்ட் பண்றதா கூட இருக்கலாம். ஸோ என்னதான் இருந்தாலும் கண்டிப்பா அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் அவங்க பைரேட் க்ரூல வந்து இருந்தே ஆகணும். ஒன் பீஸ்ல நிறைய பைரேட் க்ரூ இருக்காங்க, அதுல நிறைய ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்காங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா அவங்க எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஒரு பவர்ஃபுல்லான பைரேட் க்ரூ வந்து கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல ஹை பாயிண்ட் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோல நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு ஆன்சர் பண்ற ஃபர்ஸ்ட் 2 பேருக்கு நான் போஸ்டர்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் குக்லேருந்து ஸ்டார்ட் பண்றேன். குக்கு வந்து நான் ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெசன், அதுக்கப்புறமா வந்து லக்கி ராக்ஸ், நம்ம சாஞ்சி. ஸோ இந்த 3 பேர்ல யார் பெஸ்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரெசன் எடுத்துக்கிட்டோம்னா இவன் தான் பிக் மம் பைரேட்டோட குக்கு. ஸோ இவன் ரொம்ப சூப்பரா வந்து குக் பண்ணக்கூடியவன். இவனுக்கு வந்து ஒரு யூனிக்கான எபிலிட்டி இருக்கு. இவனோட டெவில் ஃப்ரூட் குக்கு குக்கு ரோபி. இதால என்ன பண்ண முடியும்னா ஒரு ஆப்ஜெக்டை ஃபுட்டா வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ பிக் மம்க்கு வந்து ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும். அதுல அவன் ஸ்பெஷலிஸ்டா இருந்தா மட்டும்தான் அந்த பைரேட் க்ரூலே சர்வே ஆக முடியும். அதுக்கடுத்து நம்ம லக்கி ராக்ஸ். லக்கி ராக்ஸ் வந்து ரெட் ஹேர் பைரேட்ல இருக்க குக்கு. ஸோ ஆளை பார்க்கறப்பவே தெரியும் ஒரு குக்கு தான்டான்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு சிக்கன் பீஸோட தான் ஆளை வந்து சுத்திட்டு இருப்பாரு. பட் ஒரு குக்கா மட்டும் எடுத்துக்க முடியாது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபைட்டர். இவரோட நிழல் இருக்கு இல்லையா, அதை விட ஒரு ஆள ஸ்பீடா வந்து ஷூட் பண்ண முடியும். லூஃபியோட டெவில் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வரதுக்கு மஸ்டா ஹெல்ப் பண்ண பர்சன்ல இவரும் ஒருத்தர். பட் என்னோட பைரேட் க்ரூல நான் வந்து சாஞ்சியை தான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா சாஞ்சி வந்து சூப்பரா சமைப்பான். அதை தாண்டி ஃபுட்டுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பான். ஸோ பிக்மமோட குக்கு இருக்கான் இல்லையா, அவனோட ரொம்ப டேஸ்டியா ரொம்ப கம்மியான டைம்லயே ஒரு சூப்பரான கேக்கை வந்து சாஞ்சி வந்து சமைச்சிருந்திருப்பான். சாஞ்சி கிட்ட ரொம்ப பிடிச்சது ஒண்ணு, ஃபுட்டை வேஸ்ட் பண்ண மாட்டான். அதே மாதிரி கேர்ள்ஸுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பான். அதனால நான் சாஞ்சியை தான் நான் செலக்ட் பண்ணுவேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நேவிகேட்டர்லயே வந்து நான் 2 பேர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஆள் வந்து நாமிக்கு வந்து நேவிகேட்டிங் ஸ்கில்லாம் வந்து செமையாவே இருக்கும். அதனாலதான் ஆர்லாங் பீரியட் வந்து அவள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. பட் ஒரு பேட்டில் நடக்குது அப்படின்னா நாமியால எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட் தான். நேவிகேட்டர் அப்படிங்கிறதுனால மற்ற பைரேட் க்ரூ வந்து இவளை அட்டாக் பண்ணலாமலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைம் வந்து அவ சர்வே ஆகிக்கணும். சம்டைம்ஸ் வந்து நாமிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அதை கொஞ்சம் வீக்கா நான் பாக்குறேன். ஸோ இன்னொரு நேவிகேட்டர் வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருக்கவர் வந்து இருக்காரு. யாருன்னா கபான். ரீசெண்டா வர சாப்டர்லாம் பாத்தீங்கன்னா கபான் அடிச்சு திருக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு. கபான் வந்து ரோஜர் பைரேட் க்ரூல இருந்த நேவிகேட்டர். இவங்க வந்து ஒன் பீஸையும் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நேவிகேட்டிங் ஸ்கில்ல தாண்டி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபைட்டர். காட்ஸ் நைட் மாதிரி இம்மார்டலுக்கு அகைன்ஸ்டாவே இவரால் வந்து பேட்டில் பண்ண முடியும். இவரோட நேவிகேட்டிங் ஸ்கில்லும் வேற லெவல்ல இருக்கு. ஸோ நான் நாமியா கபானான்னு பாக்குறப்போ நான் கபான் தான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ இன்னொருத்தர் வந்து நான் சாய்ஸ்ல வச்சிருந்தேன். யாருன்னா நம்ம ஓடன். ஸோ ஓடன் வந்து நம்ம ப்ராப்பரான ஒரு நேவிகேட்டரா எடுத்துக்க முடியாது. ஸோ அவர் தான் ஒன் பீஸை ஃபைண்ட் பண்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்திருப்பாரு. அதுக்கு மெயினான ரீசன் வந்து ரோட் மோனோகிளிஃப் இருக்கு இல்லையா, அதை ரீட் பண்ண முடியும் அவரால். ஸோ அதனால அவர் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் வந்து பெரிய லெவலில் வந்து அங்கே பண்ணியிருப்பாரு. பட் ப்ராப்பரான ஒரு நேவிகேட்டரை நம்ம அவரை எடுத்துக்க முடியாது. அதனால நான் சூஸ் பண்றது வந்து கபான் தான். அடுத்து வந்து டாக்டர் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருது வந்து நம்ம சாப்பர் தான். ஸோ சாப்பர் வந்து செம்ம கியூட்டா சூப்பரான ஒரு கேரக்டர். சாப்பருமே இன்ஸ்டன்டாவே ஒரு சில மெடிசன்லாம் வந்து அது ஃபைண்ட் பண்ணி வந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த குயினுக்கு அகைன்ஸ்டா பண்ண ஒரு மெடிசன் தான். அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரோகோஸ். இவர் யாருன்னா இவர் வந்து ரோஜர் பைரேட் க்ரூல இருந்த ஒரு டாக்டர். ஸோ இவர் என்ன பண்ணி இருந்திருப்பாருன்னா ரோஜருக்கு வந்து ஒரு இல்னஸ் இருந்திருக்கு இல்லையா, அந்த இல்னஸ்னால வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருந்திருப்பாரு. அவருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு ஒன் பீஸை ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் அவர் வந்து உயிரோட இருக்கணும். இந்த இல்னஸ் இருக்கு இல்லையா, இது ஸ்ப்ரெட் ஆகாம அவரை ரொம்ப டம்ப் பண்ணாம தடுக்கிறதுக்கு வந்து மெடிசன் பண்ணணும். ரோகோஸ் வந்து ரோஜர் பைரேட்ல வந்து சேர்த்து இருந்திருப்பாங்க. இவரும் ரோஜர் வந்து ஒன் பீஸை ஃபைண்ட் பண்ற வரைக்கும் அவரோட இல்னஸ் இருக்கு இல்லையா, அது பெரிய லெவல் ஸ்ப்ரெட் ஆகாம தடுத்திருந்திருப்பாரு. பட் இவங்க 2 பேரையும் விட்டுட்டு நான் இன்னொரு பர்சனை தான் சூஸ் பண்ணுவேன். அது யாருன்னா நம்ம மார்க்கோ. ஸோ மார்க்கோ வந்து செம்ம டாக்டர் ஸ்கில் வந்து அவனுக்கு இருக்கு. ஸோ அதோடய அவனோட டெவில் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, இது இன்னும் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். அவனோட டெவில் ஃப்ரூட் வந்து டோரி நோமி தானே. ஸோ அதோட ஃப்ளேம் இருக்கு இல்லையா, அது ஒரு சில இல்னஸை நார்மலாவே வந்து கியூர் பண்ணும். ஸோ கியூர் பண்ண முடியாட்டியும் அந்த ஸ்பிரிட் ஆகிறதுலாம் இருக்கு இல்லையா, அதை வந்து அதால ஸ்டாப் பண்ண முடியும். நான் வந்து மார்க்கோவை தான் சூஸ் பண்ணுவேன். ஸ்வாட்ஸ்மேன் வந்து நம்ம ஜோரோ வந்து சூஸ் பண்ணலாம். பட் ஜோரோட எய்மா இருக்குது வேர்ல்டுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகணுங்கிறது. ஆனா என்னோட பைரேட் க்ரூல ஆல்ரெடி வேர்ல்டுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா இருக்க மீகாக்க தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஏன்னா மீகாக்கு வந்து ஒரு பைரேட் க்ரூல இருக்காருன்னு வச்சுங்களே, அந்த பைரேட் க்ரூவை அட்டாக் பண்றதுக்கே நிறைய பேர் வந்து பயப்படுவானுங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இவர் ஏகப்பட்ட பேர் வந்து கில் பண்ணி இருப்பாரு. இவருக்கு எனிமியுமே ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படியெல்லாம் இருந்தும் இவர் வந்து தனியா தான் சுத்திட்டு இருப்பாரு. ஸோ இன்னொரு சில ஸ்வாட்ஸ்மேன் எல்லாம் இருக்காங்க. லாவ் எடுத்துக்கலாம். லாவ் வந்து ஸ்வாட்ஸ்மேன் தான், பிளஸ் அவனுக்கு வந்து டாக்டர் ஸ்கில்லும் இருக்கு. ஸோ
என்னதான் இதெல்லாம் இருந்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வரது வந்து மீகாக் தான். ஏன்னா மீகாக்கு ஒரு பைரேட் குரூ இருக்கப்போ அந்த பைரேட் குரூ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து ஸ்னைப்பர். ஸ்னைப்பர்ல வந்து உசோப் வந்து நம்ம சொல்லலாம். பட் உசோப் கிட்ட இருக்க பெரிய ஒரு மைனஸ் என்னன்னா அந்த தைரியம் தான். உசோப்பால ரொம்ப தூரத்துல இருக்க ஒன்னு கரெக்டா குறிப்பாத்து அவனால அடிக்க முடியும். பட் அவனுக்கு அந்த தைரியங்கிறது வந்து இருக்காது. அதுக்கப்புறமா உசோப்ட வந்து இன்னொரு சில ஸ்பெஷலான ஸ்கில் எல்லாம் இருக்கு. மேரி இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங்ல அதுல நடந்த ஒரு சில ப்ராப்ளம சரி பண்ணது வந்து உசோப் வந்து பண்ணியிருந்திருப்பான். அவனுக்கு வந்து ஷிப் ரைட்லயும் ஓரளவுக்கு வந்து ஸ்கில் இருக்கு. அதே மாதிரி பேட்டில் நடக்கிறப்போ இன்டெலிஜென்டா உசோப் வந்து திங்க் பண்ணுவான். ஸோ என்னதான் இதெல்லாம் இருந்தாலும் நான் ஸ்னைப்பரா சூஸ் பண்றது வந்து எசோப் தான். இவர் வந்து உசோப்போட அப்பா. இவரை சாங்ஸ் இருக்கார் இல்லையா, அவரே போயிட்டு அவரோட பைரேட் குரூல சேர்றதுக்கு அப்ரோச் பண்ணியிருந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடியே அவரோட புகழ்ங்கிறது வந்து ஃபுல்லாவே பரவி இருந்திருக்கும். இவரோட ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இப்போ ஒரு 100 அடி தூரத்துல இருக்க ஒரு எறும்போட ஆண்டனாவை இவரால் குறிப்பாத்து அடிக்க முடியும். அதுவும் அந்த எறும்புக்கு எதுவுமே ஆகாம. ஸோ இவ்வளவு ஸ்கில்ஃபுல்லா இருக்க ஒரு ஸ்னைப்பர் தான் நான் சூஸ் பண்ணுவேன். இதனால எசோப்போ தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். கொஸ்டின் என்னன்னா, ப்ரூக் வந்து ஃபர்ஸ்ட் இருந்த பைரேட் குரூவோட நேம் என்ன? மியூசிஷியன். இதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கு. பங்க் பஞ்ச், அதுக்கப்புறமா மான்ஸ்டர். இவங்க 2 பேரும் ரெட் ஹேர் பைரேட்ல இருக்க மியூசிஷியன்ஸ். இந்த மான்ஸ்டர்ங்கிறது வந்து மங்கி தான். ஸோ இதால மியூசிக் போட முடியும். அதே மாதிரி ஹியூமன் பேசுறாங்க இல்லையா, அதை இதால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எப்பவுமே இந்த பங்க் பஞ்ச் தலையில தான் அது உட்காந்துருக்கும். ஸோ ஒரு மொட்டை தலையா இருந்தாலும் இது உட்காந்துருக்கனால அவருக்கு முடி இருக்க மாதிரி நமக்கு வந்து தெரியும். ஒரு மங்கி ஒரு பைரேட் குரூல மியூசிக் போறது வந்து பாக்குறதுக்கு சூப்பரா தான் இருக்கும். அதுக்கப்புறமா பங்க் பஞ்சோட சேர்ந்து அப்பப்போ இதாலே ஒரு பஞ்ச் பண்ணி பேட்டில் பண்ண முடியும். இதெல்லாம் இருந்தாலும் இன்னொரு சில ஆப்ஷன்லாம் நமக்கு வந்து இருக்கு. அப்போ இவன் வந்து பள்ளியிலேயே பியானோ வச்சு வாசிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருப்பான். பர்சனலா இந்த கேரக்டர் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. கொஞ்சம் இரிட்டேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இவனால மியூசிக் போறது மட்டும் கிடையாது, அதை யூஸ் பண்ணி இவனால அட்டாக் பண்ணவும் முடியும். பட் இவனெல்லாம் ஒரு பைரேட் குரூல வச்சிருந்தோம்னா நமக்கு தான் கொஞ்சம் டேஞ்சர். அதனால இவனை ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். நம்ம இதுல வந்து யாரை சூஸ் பண்ண போறோம்னா, உங்க எல்லாருக்குமே ஃபேவரட்டா இருக்க ஒரு கேரக்டர் ப்ரூக். ப்ரூக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவனோட பர்சனாலிட்டி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதை விட அவனோட ஸ்மைல் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்மைல். இவன் மியூசிக் போறப்ப எப்படி இருக்குன்னா, அப்படியே ரசிச்சு அப்படியே அவனை மறந்து வந்து மியூசிக் போட்டுக்கிட்டு இருப்பான். இதனாலதான் லபூனுக்கு வந்து உங்க பைரேட் குரூவே பிடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கும். ஸோ ப்ரூக்குக்கும் அதுக்கும் ஒரு பாண்டே கிரியேட் ஆயிருந்திருக்கும். எப்பவுமே ஸ்டார்கெட் வந்து ஒரு ஆர்க்ல பேட்டில் பண்ணி வின் பண்ணதுக்கு அப்புறமா செலிப்ரேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த செலிப்ரேஷன் வந்து ப்ரூக் வந்ததுக்கு அப்புறமா அப்படியே சேஞ்ச் ஆயிருந்திருக்கும். ஃபுல்லா மியூசிக் சரி போயிட்டு அப்படியே வேற லெவல்ல வந்து நமக்கு தெரியும். அதுக்கப்புறமா லூஃபியுமே ப்ரூக்கோட சாங்ல வந்து நிறைய பாடி இருப்பான். சாபோடியில் பெரிய ஒரு கான்செர்ட்லாம் நடத்துவாங்க தெரியுங்களா, அதெல்லாம் தரமா இருக்கும். மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து ப்ரூக் தான். அதுக்கடுத்து வந்து நம்ம ஷிப் பில்ட் பண்றது, அதை இன்னோவேஷன் பண்றதுக்கு ஒரு பர்சன் வேணும் இல்லையா. ஸோ அப்படி எடுத்தோம்னா அதுக்கு வந்து 2 பேர் வந்து இருக்காங்க. ஒன்னு வந்து பிராங்கி. பிராங்கி எப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர்னா, ஷிப்ல நிறைய இன்னோவேஷன் வந்து பண்ணிட்டே இருப்பான். 1000 சன்னியையும் இவன் தான் பில்ட் பண்ணிருப்பான். அதுல என்ன ஒரு பெரிய பிளஸ்னா, அதுல பஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அதை பறக்க வச்சுக்கிட்டு இருப்பான். நிறைய பைரேட் க்ரூ வந்து பார்ப்பாங்க. ஸோ இவங்க அட்டாக் பண்ணுறப்போ டக்குன்னு பறந்து போகும் இல்லையா அந்த ஷிப். இதை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க, என்னடா கப்பல் பறக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் கிடையாது, மேரி மாதிரியே சின்னதா ஒரு ஷிப்பையுமே ரெடி பண்ணி அதுக்குள்ள வச்சிருந்திருப்பான். 1000 சன்னில நிறைய ஃபீச்சர்ஸுமே வந்து ஆட் பண்ணி இருந்திருப்பான். பிராங்கி என்னதான் இவ்வளவு பண்ணாலும் நான் சூஸ் பண்றது யாருன்னா பிராங்கியோட மாஸ்டர் டாம். டாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர். ஆளு பாக்குறதுக்கு தான் ரொம்ப பெருசா இருப்பாரு. பட் பச்சை குழந்தை மனசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அவருக்கு தான். இவர் வந்து கடல்லே ரயில் விட்டுருப்பாரு. ரோஜர் பைரேட் குரூ இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஒன் பீஸை ஃபைன் பண்ணிருப்பாங்க. அதுக்கு இன்னும் மெயினான ரீசனா இருந்தது அவங்களோட ஷிப் ஓரோ ஜாக்சன். அதை பில்ட் பண்ணது வந்து இவர் தான். இவரோட இன்ஸ்பயர்ல தான் பிராங்கியுமே அது மாதிரி ஒரு ஷிப்பை பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவரோட ட்ரீமாவே எடுத்திருந்திருப்பான். அதனால நான் கண்டிப்பா டாமை தான் சூஸ் பண்ணுவேன். ஆர்கியாலஜிஸ்ட். இதுக்கு வந்து ஒரு சில ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன் பீஸ் வேர்ல்ட்லயே ரொம்ப கம்மியான பேருக்கு மட்டும்தான் போனோகிளிப்பியை வந்து ரீட் பண்ண முடியும். இதுக்கு நமக்கு இருக்க ஆப்ஷன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ராபின் எடுத்துக்கலாம். சின்ன வயசுலயே அவளால வந்து போனோகிளிப்பியை வந்து ரீட் பண்ண முடியும். இதனாலதான் அவளுக்கு ரொம்ப கம்மியான வயசுலயே அதிகமான பவுண்டியை வந்து செட் பண்ணி இருப்பாங்க. ராபினோட இன்னும் 2 பேர் வந்து எனக்கு ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. இன்னொன்னு வந்து ஓடன். ஓடன் பாக்குறதுக்கு தான் காமெடியா இருக்க மாதிரி தெரியும். நிறைய ஸ்கில் இருக்க பர்சன் வந்து ஓடன். நேவிகேட்டர் ஸ்கில் இருக்கும். அதே மாதிரி ரோட் போனோகிளிப்பிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சூப்பரா படிப்பாரு. ஓடனோட இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா, எங்கெங்க போறாரோ அதை பத்தின குறிப்பெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒண்ணு. பட் நான் ஓடனை சூஸ் பண்றதுக்கு பதிலா இன்னொரு கேரக்டர் சூஸ் பண்ண போறேன். யாருன்னா கிளவர். ஒகாரால ப்ரொஃபஸரா இருந்தார் இல்லையா, அவர் தான். ஸோ இவர் வந்து நம்ம டெத்தே ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அவ்வளவு நாள் கலெக்ட் பண்ணி வச்ச புக்கை வந்து கண்டிப்பா பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை பாதுகாத்துட்டு இவர் வந்து இறந்து போயிருவாரு. இவரை ஏன் நான் சூஸ் பண்றேன்னா, ஒகாரா இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து ரொம்ப ரொம்ப நாலேஜபிளான பர்சன்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க. அங்க ப்ரொஃபஸரா இருந்தவர் வந்து இவர் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வேகா பங்கையும் சேர்த்துக்கலாம். பட் வேகா பங்குக்கு வந்து வாய்ட் செஞ்சுரி பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும். ஆனா ஒரு சயின்டிஸ்ட், நம்ம ஆர்கியாலஜிஸ்ட்னு பாக்குறப்போ வந்து நான் வந்து கிளவரை தான் வந்து சூஸ் பண்ணுவேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஃபிஷ்மேன்ல வந்து ஒரு ஆளை சூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் பைரேட் குரூ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு பர்சன் வந்து ஃபிஷ்மேனா இருப்பாங்க. ஸோ ஃபிஷ்மேனா இருக்கிறது வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இப்போ மேக்ஸிமம் வந்து டெவில் ஃப்ரூட் யூஸரா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள சேவ் பண்றதுக்கு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதிகமா அவங்க டிராவல் பண்றது எங்க, கடல்ல தானே. ஸோ அப்படி இருக்கப்போ ஃபிஷ்மேன் அவங்க கூட இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் தான் இருக்கும். அதனாலதான் மெஜாரிட்டியான பைரேட்
பைரேட் குரூல வந்து ஏதாவது ஒரு ஃபிஷ்மேனாவது இருப்பாங்க. நம்ம ஸ்ட்ராஹெட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து ஜின்பே இருப்பாரு. நான் யாரை சூஸ் பண்ணுவேன்னா எனக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து ஜின்பே. ஸோ ஜின்பே வந்து ரொம்ப ரொம்ப ஹானரான ஒரு கேரக்டர். அவரோட எய்மே ரொம்ப சூப்பரா இருக்கும். சூப்பரா பேட்டில் பண்ணக்கூடியவர். பட் நான் ஜின்பே விட்டுட்டு நான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் தான் நான் சூஸ் பண்ணுவேன். யாருன்னா டைகர், சன் பைரேட். அவரோட பைரேட் குரூல இருந்தவர் தான் ஜின்பே. ஸோ நான் டைகரை வந்து சூஸ் பண்றதுக்கு மெயினான காரணம் வந்து அவருக்கும் இந்த வேர்ல்ட் கவர்மெண்ட் மேல ஒரு பெரிய கோவமே இருக்கும். இந்த ஸ்லேவ் எல்லாம் ஒழிக்கணும்னு நினைப்பாரு. ஸோ அவர்னால தான் நிறைய ஸ்லேவ் வந்து ரிலீஸ் ஆயிருந்திருப்பாங்க. ஸோ டைகரை பர்சனலாவே எனக்கு பிடிக்கும். ஸோ மற்ற நிறைய பேரை கம்பேர் பண்றப்போ டைகர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதனால நான் வந்து ஃபிஷ்மேன்ல வந்து டைகர் தான் சூஸ் பண்ணுவேன். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். கேப்டனை சூஸ் பண்றது. கேப்டனுக்கு வந்து என்கிட்ட வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. ஒன்னு வந்து ரோஜர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வங்கி டி லூஃபி, அதுக்கடுத்து வந்து ஷாங்க்ஸ். ஸோ இந்த 3 கேரக்டருமே நிறைய பேருக்கு பிடிச்ச கேரக்டர். பர்சனலாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். இதுல யார் நான் கேப்டனா சூஸ் பண்ணுவேன்னா, இப்போ வந்து ரோஜர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம லூஃபி மாதிரியே நம்ம எடுத்துக்கலாமே. ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாரு. அவர் கேப்டன் அப்படிங்கிறதே மறந்து அவரோட பைரேட் குரூல வந்து அவர் சுத்திட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம லூஃபி. ஸோ லூஃபிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, லூஃபி வந்து எதுவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். லைஃபை பத்தி கம்ப்ளைண்டே பண்ண மாட்டான். அவனோட எய்ம்ல எப்பவும் ஃபோக்கஸ்டா இருப்பான். அதுக்கடுத்த கேப்டன் பாத்தீங்கன்னா ஷாங்க்ஸ். ஷாங்க்ஸ் எப்படின்னா ரோஜர் மாதிரியோ லூஃபி மாதிரியே கிடையாது. இன்னும் மெச்சூரான ஒரு கேரக்டர். ஸோ அது மட்டும் கிடையாது, ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து திங்க் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு ஒரு பக்காவான ஒரு பிளானோட மூவ் பண்றவர் தான் ஷாங்க்ஸ். பட் இவங்க 3 பேர்ல ஒருத்தவங்கள சூஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. இதுல வந்து நான் ஒரே ஒரு ஆளை சூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா நான் லூஃபியை தான் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். ஷாங்க்ஸோட லூஃபி ஸ்மார்ட்டா சூப்பரான கேப்டனா அப்படிங்கிறதுக்குலாம் நான் உள்ள போக மாட்டேன். எனக்கு வந்து லூஃபியை பிடிக்கும். லூஃபி மாதிரி ஒரு கேப்டன் இருக்கப்போ தான் அது வந்து சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன். இதுதான் என்னோட பைரேட் குரூ. ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல வரல. எனக்கு பிடிச்ச கேரக்டர் இவங்கெல்லாம் ஒரு பைரேட் குரூல இருந்தாங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறனால இவங்க எல்லாரையும் சேர்த்து போட்டு ஒரு பைரேட் குரூ வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்க யாரை கேப்டனா சூஸ் பண்ணுவீங்க, உங்களோட பைரேட் குரூ யார் யார் இருப்பாங்க அப்படிங்கிறத கீழே அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.